ஹை கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோ வாங்கணும்னா என்னென்ன கவனிக்கணும், எந்த விலையில் வாங்கணும், ஸோ அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட தினேஷ் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, உங்களுடைய நேம் அப்படியே சொல்லிடுங்க மக்கள். வணக்கம், என் பேர் தினேஷ். நான் சிறுகளில் ஒரு 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ அந்த ஆட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதாவது ஒரு ஆட்டோ வாங்கினா என்னென்ன கவனிக்கணும், அதை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ மாடல் என்ன சொல்லிக்கணும். இப்போ இந்த ஆட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 2014 அது வண்டி மாடலை பொறுத்தவரைக்கும் நம்ம வாங்குறது ரேட்டும் வண்டியும் ஒவ்வொரு வருஷத்துக்குள்ள ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து 2014, இது வந்து ஒரு 1,60,000 வாங்கியிருக்கோம். இந்த வண்டி ஆனால் மார்க்கெட்டிங் இது ஷோரூமில் எடுக்கும் போது வந்து 1,30,000 தான். இன்றைக்கி வந்து ஆட்டோவுக்கு பர்மிட் நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒரு ஆட்டோ போட்டு போயிருக்காப்புல. அவங்க போட்டு ஒரு 5 பீரியட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும் பர்மிட் கொடுக்கல. அதனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வாங்கின ரேட்டை விட டபுள் மடங்காக இப்போ ஆட்டோ ரேட்டு விற்கிது. இப்போ ஒரு பைக்னா ஹோண்டா ஷைனு, ஸோ ஹோண்டா ட்ரீமுக்கான இருக்குல்ல, அதுமாதிரி ஆட்டோக்காச்சும் மாடல். இப்போது நீங்கள் இது வந்து ஆட்டோவில் வந்து 3 மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்து ஃப்ரண்ட் இன்ஜின் ஒரு ஆட்டோவில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதாக சேஞ்சாக இதுக்காக இது பண்ண மாதிரி 1999, 98 எல்லாமே ரியர் இன்ஜின் வந்துடுச்சு. இன்ஜினை ஃப்ரண்ட்டில் பேக்கில் வச்சுட்டாங்க. நார்மலாக இப்போ இந்த ஆட்டோ வந்துட்டு இதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 2010 வரைக்குமே ரேஞ்செலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 14, 13 அப்புறம் கம்பேக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 2009 டிவிஎஸில் ஆட்டோ போட ஆரம்பித்தாங்க. அதை விட பஜாஜ் தான் நமக்கு இப்படி என்ஃபீல்டு சொல்கிற மாதிரி சொல்கிற மாதிரி என்ஃபீல்டு ஸ்பெண்டர் ப்ளஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஜாஜ்னால் ஆட்டோன்னா எடுத்திங்கன்னா பஜாஜ் தான் உங்களுக்கு மார்க்கெட்டு. வேறு டிவிஎஸ்க்கு அந்தளவுக்கு மார்க்கெட் கிடையாது. இந்த ஆட்டோ பஜாஜ். ஆமாம், இது பஜாஜ். இதில் வந்து இப்போ 2014 அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்டோவில். அது வரலைக்குமே கிக்கர் ஸ்டார்ட் தான் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ 2014 அப்புறம் இது செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் BS6 கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் செல்ஃப் ஸ்டார்ட் தான். டபுள் டூம் போட்டிருக்காங்க. ஹெட்லைட் வந்து டபுள் நம்ம கார் மாதிரி கொஞ்சம் பவருக்கு ஹெட்லைட் இதுக்காக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பெட்ரோல் டீசலா ப்ரோ? இப்போ இது பெட்ரோல் இருக்குது ப்ரோ. இதில் பெட்ரோலும் உண்டு, டீசலும் உண்டு, எல்பிஜியும் உண்டு. எல்பிஜி நம்ம டிஸ்ட்ரிக்ட் பர்மிட் கிடையாது, டீசலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்னா நாகப்பட்டினத்தில் உண்டு, இங்கே அவுட்டரில் வந்து கிடையாது. நமக்கு வந்து பெட்ரோல் மட்டும் தான் நமக்கு அலோடு. இப்போது ஒரு 2 இயருக்கு முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி வந்து கிராமத்துக்கு மட்டும் ஷேர் ஆட்டோன்ற மாதிரி டீசலில் வந்து பர்மிட் கொடுத்து அபே சிட்டியில் வந்து பர்மிட் கொடுத்து அபே சிட்டி ஓடிட்டு ஒரு 20 வண்டி மட்டும் திருவங்காடு, மங்கமடம் அந்த லைனில் ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன மைலேஜ் எவ்வளோ தருது பெட்ரோல்? இப்போ இது பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 போகும் ஆவரேஜாக. 30. ஆமாம். இப்போ ஆட்டோ ஓட்டுறது வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்டார்டிங்கில் இருந்து? இப்போ நம்ம கார் ஓட்ட டிரைவிங் ஸ்கூல் போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி தான். ஒரு நாள் 2 நாளையும் கற்றுக்கலாம். இப்போ ஆல்ரெடி டிரைவிங் தெரிஞ்சவங்க வந்தால் ஒரு நாள் 2 நாளையும் கற்றுக்கலாம். ஆனால் சில பல நுணுக்கங்கள்னு சொல்லமுடியல, அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆகும். இதுக்கு லைசன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இதுக்கு இப்போ நம்ம லைசன்ஸ் வந்து இதுதான் டீ போர்டு தான். அந்த இது இப்போ டிரான்ஸ்போர்ட் போடுறீங்களா, LME போடுவீங்க, அதுக்கப்புறம் இது போடுவீங்க, பேட்ச் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். டிரான்ஸ்போர்ட் இருந்தால் போதும். இதுக்கு பேட்ஜுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பேட்ஜ் இருந்தால் மட்டும் போதும். ஹெவி போட்டு தான் பெரிய வண்டி தான், நமக்கு ஹெவி வண்டி தான் தேவையில்லை. பேட்ஜ் இருந்தாலும் நமக்கு போதும். இப்போ இந்த ஆட்டோ எங்கே எடுத்தீங்க? இப்போ இது வந்து கும்பகோணம் ஷோரூமும் கும்பகோணம் தான் செய்யணும். நம்ம சைடில் இப்போ தஞ்சாவூர், இந்த மாயவரத்தில் இல்லை, கும்பகோணம் தஞ்சாவூர் தான். ஆமாம், மாயவரத்தில் டிவிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆமாம். இப்போ வாட்டர்னா எத்தனை நாள் எடுத்துடலாம் இப்போ ரெடி பண்ணி? இப்போ வண்டி ஷோரூமில் இப்போ நம்ம பைக்கு இது பண்ணுற மாதிரி புக் பண்ணுற மாதிரி தான். புக் பண்ணால் ஒரு 30 நாள் 50 நாள் அவங்க கணக்கு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி புக் பண்ணால் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நமக்கு தேவையானது பணம் வந்தது அது பண்ணிக்கணும். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னால் லோன் நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு 2.5 லட்ச ரூபா சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு 75 கட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சமாக நம்ம அங்கே இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம எத்தனை வருஷம் டியூ கேட்குறோம், நம்மளோட சூழ்நிலை இப்போ 5,000 மேலே நம்மளை கட்ட முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போடுவாங்க. இந்த மாடல் இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கினா இப்போ எவ்வளோ வருது? இப்போ இந்த மாடல் இதே 2014 செகண்ட் ஹேண்டில் வாங்கினாக்கா வண்டி நல்ல கண்டிஷனில் FC இன்சூரன்ஸ் பர்மிட்டு எல்லாம் வந்து
கரண்ட்டில் இருந்துச்சுனாக்கா 1,50,000 1,60,000 வரைக்கும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பர்மிட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, புது பர்மிட் கிடையாது, ரெனியூவில் உண்டு, புது பர்மிட் கிடையாது. அந்த ஒரு காரணத்தால் மட்டும் இந்த ஆட்டோ இப்போ இந்த ரேட்டு போயிட்டுருக்கு. எடுத்ததை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கினா என்னென்ன கவனிக்கணும் ப்ரோ? இப்போ எஃப்சி அந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறீங்கன்னா எஃப்சிஎன்சி இல்லாமல் வண்டி கண்டிஷன் இப்போ வந்து இந்த கீழே பிளாட்ஃபார்ம் ஃப்ரண்ட்டு பேக்கு பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, 3 வீலுக்கிட்ட எப்படி இருக்குது, மற்றபடி வண்டி கண்டிஷன் மெயினாக இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்ட்டு, மற்றபடி டாப் ரெக்ஷன் அந்த மாதிரி எப்படி இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு பக்காவாக இருக்குது இப்போ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டு நம்ம போடலாம். இல்லை கொஞ்சம் சின்ன டிங்கரிங் வேலை இருக்குது, பெயிண்டிங் பண்ணணும், அந்த மாதிரி இப்போ மற்றபடி டிங்கரிங் வேலை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு பார்த்து பேசலாம். அவங்க இப்போ ஒரு 1,50,000 ரூபா சொல்கிறாங்கன்னா நம்ம எடுத்தோடனே அந்த 1,00,000 கொடுத்துட மாட்டோம். எந்த ஒரு பொருளுமே நம்ம ஒரு கடையில் போய் வாங்க போனோம்னா அவங்க சொல்கிற ரேட்டோட ஒரு 5-10 குறைச்சி தான் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் பார்த்துக்கணும், வண்டி கண்டிஷனையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ உங்களுக்கு எடுத்ததில் எப்படி இருக்குது? அந்த திருப்தி கிடைச்சிருக்கா? எடுத்து நல்லா இருக்குது அப்படின்னு இடத்துல நல்லா இருக்குது. ஏதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம டேஸ்ட் கொண்டு போகிறோம். வீடியோ நம்ம வாங்குறோம்னா நம்ம டேஸ்ட் கொண்டு வரோம்ல. அந்த மாதிரி வண்டியிலனா இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. மெயினாக 3 வீலு, பிரேக்கு, இன்ஜின் அதான் இருக்கும். மற்றபடி அந்த நமக்கு தகுந்த மாதிரி சீட்டோ இல்லை மற்றபடி வண்டி பெயிண்டிங்கோ அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். அடிக்கடி செலவு வைக்கிற இந்த சர்வீசஸ்லாம் இருக்காச்சும் அடிக்கடி சர்வீஸ் பண்ணாத செலவு வைக்காது. நம்ம ஒரு 2,000 கிலோமீட்டர் ஒரு 3,000 கிலோமீட்டர் நமக்கு தெரியுமில்ல, இந்த ஒரு ஓட்டிட்டு போகணும். அந்த மாதிரி அந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, மற்றபடி கிரீஸ் பேக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அதை பண்ணால் கரெக்டான மெயின்டெனன்ஸ். அதை பண்ணால் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இதுதான் ஹார்னு. ஆட்டோவுக்குன்னு உள்ள ஹார்னு இதுதான். இது அடிச்சு தான் ஆட்டோக்கான மதிப்பு. இப்போ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆகுது நார்மலாக? இப்போ ஜென்ரல் சர்வீஸ் விட்டாலே ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா. அது எத்தனை மாதம்? 2 மாதம் ஒரு ஜென்ரல் சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லை. அதில் பெருசாக நீங்கள் ஆயில் கிரீஸு, இன்ஜினியர் கிரௌண்ட் பார்க்க போகிறீங்க, மற்றபடி பேரிங் ஏதோ போய் வந்துடும். உங்களுக்கு வண்டியோட வண்டி சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வண்டி ஓட்டுறவங்களால நார்மலாக வண்டி எப்படி இருக்குது நம்ம வண்டின்றது தெரிஞ்சிடும். நார்மலாக ஒரு சின்ன பேரிங்கோ இல்லை ஏதோ போயிருக்கு வந்திருக்கு, இல்லை இன்ஜினில் சவுண்டு மாறி இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும். இப்போ ஒரு கிளச்சு பிளேட்டு போயிடுச்சு, இல்லை இன்ஜினில் ஏதோ ஸ்டார் போயிடுச்சு, கீர் போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி மெக்கானிக் லேபர் அந்த மாதிரி ஆகும். அது எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இன்ஜினில் வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரித்தா தான் நமக்கு தெரியும். அதோட சின்ன சின்ன வேலைன்னா கிரீஸு பேக்கிங் சர்வீஸ் பண்ணுறது ஜென்ரல் சர்வீஸ்னால் 2,000 ரூபா இருந்தால் போதும், பண்ணிடலாம். மைலேஜ்னா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? கரெக்டாக 30 சொல்கிறீங்க. மைலேஜ் கரெக்டாக 30னாக்கா இப்போ நம்ம இந்த ஆயில் கிரீஸ் சர்வீஸ் ஆயில் கிரீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஒரு 2,000 கிலோமீட்டர் 3,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம்னா ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம்னா மைலேஜ் அப்படியே இருக்கும். ரெண்டாவது இப்போ வீல் பேரிங்கு இல்லை வீலில் வந்து லைனிங் வீல் பிரேக்குன்னு சொல்கிறோம்ல, பிரேக்குக்கு லைனிங் வரும். அந்த லைனிங் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஆட்டோமேட்டிக்னால் அந்த சுகராக உங்களுக்கு வீல் பிடிச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ணிக்கணும். வீல் பேரிங்கு அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா மைலேஜ் அப்படியே இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக விட்டுட்டு ஒரு 2,000 கிலோமீட்டர் இடத்துல ஒரு 4,000-5,000 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி இந்த கியர் மாற்றாமல் கரெக்டாக ட்ரைவ் பண்ணும்போது இப்போது டிராஃபிக் தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ லோக்கலில் ஓட்டும் போது நம்ம அது மேக்ஸிமம் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. லாங் ட்ரைவ் பண்ணும்போது அடிக்கடி கீர் மாற்றக்கூடாது, அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ பின்னாடி எத்தனை பேர் உட்காந்து போகலாம்? பின்னால் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 3+1 தான். நான் பயணிகள் வந்து 3 பேர் தான் ஏற்றணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ், அதுபடி தான் நம்ம இது பண்ணிக்கணும். டிரைவர் சேர்த்து 4 பேர் வருவாங்க. இப்போ அந்தமாரி இப்போ 3 பேர் ஏற்றிட்டு போனாலும் அந்த மைலேஜ் நீங்கள் சொல்கிற போல 30 வருமா? 3 பேர் ஏற்றிட்டோம்னா கரெக்டாக அந்த மைலேஜ் வந்து உங்களுக்கு குறையாமல் இருக்கும். 30 கிலோமீட்டர்ன்றது கரெக்டாக இருக்கும். வண்டியோட ஸ்பீடு அந்த மாதிரி 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. அதாவது அடிக்கடி கீரை இழுத்து வண்டியை வந்து ரேஸ் பண்ணி கீர் மாற்றுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 40 கிலோமீட்டருக்குள்ளே போகணும். அதிக ஸ்பீடான மேக்ஸிமம் ஸ்பீடாக 40 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இடையில தேர்டு செகண்டு கொண்டு வரது இருக்கக்கூடாது. மற்றபடி கொண்டு வரலாம். அந்த ஸ்பீடு பிரேக் அந்த வரக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஒரு வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணுறப்போ தேர்ட் கியர்லேயே இழுத்துட்டு போய் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் இழுத்துட்டு போய் அது மாதிரி பண்ணக்கூடாது. ரன்னிங்கில் பண்ண உங்களே சேஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா நார்மலாக ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க. இந்த புக்கு பர்மிட்லாம் இப்போ புக்குன்னா இப்போ வண்டி மாடல் பொறுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற பர்மிட் வந்து இப்போ 2021 நம்ம வண்டி புதுசாக எடுக்கணும்னு வச்சிங்களேன். அப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஃப்ரெஷ் பர்மிட் போகிறது. இப்போ 2026 தான் ரினியூல் வரும் பர்மிட்டு. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு வரும். 2021 எடுக்கணும், 2022 வந்து இன்சூரன்ஸ் வரும். எஃப்சி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது 2 வருஷத்துக்கு வரும். 2021 வரைக்கும் 2023 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி மட்டும் வரும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் 2 வருஷத்துக்கு வரும்.
இப்போ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருது? இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது டிரைவரு ப்ளஸ் வண்டி ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி மூணு பேருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா வண்டியோட ரேட்டு வரைக்கும் பார்த்து இப்போ வண்டி வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியோட ரேட்டு 2 லட்சம் மதிப்பு போட்டு அதுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸில் வந்து இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இவ்வளோ ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த ரேட்டு நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். எவ்வளோ வரும் இப்போ வண்டியோட ரேட்டு பொறுத்து அது வந்து ரேட்டு சொல்ல முடியாது. ரேட்டை பொறுத்து நம்ம வண்டி மார்க்கெட்டுக்குன்னு இப்போ இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் இது வரும், பில்லு வரும். ஓகே ஜி, நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆட்டோ எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறீங்க பஜாஜில் பொறுத்த வரைக்கும்? ஆமாம், பஜாஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி எடுக்கலாம். அதுக்காக டிவிஎஸும் வந்து இதுன்னு சொல்ல முடியாது. டிவிஎஸும் கரெக்டாக இருந்தால் டிவிஎஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது. டிவிஎஸ் வந்து கார் மாதிரி. இப்போ கார்னால் நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர்னா 5000 கிலோமீட்டர் கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி ஆகணும். இப்போ இது கூட ஒரு 500 கிலோமீட்டர் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2000 கிலோமீட்டர் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் டிவிஎஸில் அது மாதிரி பண்ண முடியாது. டிவிஎஸில் இப்போ ஒரு பொருள் போயிடுச்சு அது புதுசாக தான் போடணும். இப்போ பஜாஜ்லாம் ஒரு பொருள் தேஞ்சிருக்கும், ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இதில் பஜாஜில் போடலாம். ஆனால் டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி போட முடியாது. ஆமாம், அது வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். இது பஜாஜில் கிடைக்கும், டிவிஎஸில் கிடைக்காது. டிவிஎஸ்லாம் அந்த டைமிங் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட அதை பயங்கரமாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். டிவிஎஸ் எல்லாமே காஸ்ட்லி. அது இப்போ ஆட்டோன்னு பொறுத்த வரைக்கும் எம்ஆர்எஃப் தான் வந்து கம்பெனியில் வந்து எம்ஆர்எஃப் தான் போட்டு வரும். எம்ஆர்எஃப்பில் நைலான்ட்டு சொல்லிட்டு கம்பெனியில் வரும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பட்டன் உங்களுக்கு தேஞ்சிடும். அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் வாங்கி போட்டோம்னா பெஸ்ட்டு. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்எஃப்பில் 2 டைப் வருது. சவாரின்னு ஒன்று வருது, நார்மல் எம்ஆர்எஃப் லைலான்னு ஒன்று வருது. அது வந்து எம்ஆர்எஃப் லைலான்னு இது. சவாரின்றது வேறு மாதிரி பட்டன் டைப் இருக்கும். இந்த மாதிரி சவாரியில் பட்டன் டைப் இது கிடையாது. இந்த மாதிரி டைப்பில் பட்டன் டைப் வரும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு வண்டி கொஞ்சம் மிதந்து போகிற மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்டாக ஃப்ரண்ட்டு வந்து திரும்ப டர்ன் பண்ண கொள்ள சாஃப்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா டிவிஎஸ் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். பேக்கில் மற்றபடி பொறுத்த வரைக்கும் இது எம்ஆர்எஃப்பில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல லாங் லைஃப் கிடைக்குன்னா எம்ஆர்எஃப் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஆட்டோ இன்ஜினு. இது வந்து 2T ஆயில், அதாவது ஆட்டோ லேட்டஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி 2T ஆயில் செப்பரேட்டாக தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஆட்டோக்கும் இந்த மாதிரி கிடையாது. 2010 இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பம்பு இது 2014 பம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த பம்பு, இதுதான் ஆயில் பம்பு. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2T ஆயிலில் வந்து போருக்கு இது பண்ணி கொடுத்துரும், பம்ப் பண்ணி கொடுத்துரும். இந்த இது ஒர்க் ஆகல, இந்த பம்ப் ஒர்க் ஆகலனாக்கா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். சென்சார் டைப் இது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்சார் டைப் இது. இது வந்து ஃபியூல் சென்சாரு. பெட்ரோல் தனியாக ஆயில் தனியாக 2T ஆயில் தனியாக போட்டிங்கன்னா தான் அந்த வண்டி வந்து இன்ஜின் வந்து ரன்னிங் ஆகும். இல்லைனாக்கா வண்டி ஆஃப் ஆகிரும், ஸ்டார்ட் ஆகாது. ப்ராப்பராக யூனிஃபார்ம் போட்டுக்கணும். ப்ரௌன் ஷர்ட்டு ப்ரௌன் பேண்ட்டு தேவை. ஃபோன் போர்டு வந்தால் உங்களுக்கு அது தேவையில்லை. மற்ற கார் மாதிரி தான் எதுவும். டீ போர்டு வந்து வச்சு டிரான்ஸ்போர்ட்னாக்கா அவங்க கன்ஃபார்மாக காய்க்கு சட்டை காய்க்கு பேண்ட்டு இருக்கணும். லைசன்ஸ் பேட்ஜ் இருக்கணும். டீ போர்டு வந்தால். ஃபோன் போர்டு வந்தால் உங்களுக்கு அது தேவையில்லை. அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஆட்டோவில் நம்ம என்னென்னலாம் வந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ, புக்ஸு இதெல்லாம்? ஆர்சி புக்னு பார்த்தீங்கன்னா பர்மிட்டு கரெக்டாக இருக்கணும். பர்மிட்டு, எஃப்சி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு. இப்போ பர்மிட் வந்து நான் ஃபஸ்ட்டு ரினியூவல் போய் எடுக்கிங்கன்னா 5 வருஷத்துக்கு ரினியூவல். அது 5 வருஷம் கழிச்சா பர்மிட் பண்ணுங்க. பர்மிட் வந்து பிரச்சனை இல்லை. வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸும் உங்களுக்கு வரும். 1 வருஷம் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் தான். அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல். பொல்யூஷன் கண்ட்ரோல் 6 மாதம் தான் வரும். 6 மாதம் வந்துட்டு நம்ம பொல்யூஷன் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு ரெக்கார்டு இது இருந்தால் போதும். ஆமாம், இந்த ரெக்கார்டு வண்டிக்கான ஆட்டோக்கு தேவையான ரெக்கார்டு இது இருந்தால் போதும். சங்கத்தில் சேரணும்னா எப்படி ப்ரொசீஜர்? சங்கத்தில் சேரணும்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தொழிற்சங்க அட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் சங்கத்தில் போய் நம்ம கேட்கணும். அவங்க சங்கத்தில் சேர்கிறதுக்கு அவங்க சில ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க ப்ரொசீஜர் இது பண்ணிக்கணும். சேர்ந்துக்கணும். எவ்வளோ நாள் ப்ராசஸ்லாம் சேர்கிறதுக்கு? ப்ராசஸ்ன்னு ஆட்டோ எடுக்கிறதும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சங்கத்தில் நம்ம இன்றைக்கி தான் வண்டி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தில் கேட்கணும். அவங்க வந்து மீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் இந்த தேதியில் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம புதுசு சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்ற உறுப்பினர்கிட்ட வந்து அறிவிப்பாங்க. அந்த உறுப்பினர் சம்மதம் இருந்தால் நம்மளை அதில் அந்த சங்கத்தை சேர்த்துப்பாங்க. அது மாதிரி. ஓகே கைஸ், இது போதுமான தகவல் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்மளுடைய தினேஷ் ப்ரோக்கு ரொம்பவே நன்றி. இதில் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தில் கீழே லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் சந்திப்போம். டிரைவிங் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம டிரைவிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டைக்கார எளியவங்க உறவுக்கார இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்போ
சொந்தக்காரண்டா. அச்சக்கு என்ன அச்சக்குத்தா, கம்முக்கு என்ன கம்முக்குத்தா,